தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு தமிழக அரசியல் களம் பல்வேறு மாற்றங்களையும் சந்தித்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது அஇஅதிமுகவில் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளும் நடந்து வரக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட இருவர் மட்டும் இன்னும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காமல் இருக்கிறார்கள். இது குறித்து மூத்த செய்தி ஆசிரியர் நாகப்பன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னும் விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட இருவரும் இபிஎஸ் அவர்களை சந்திக்காமல் இருப்பதற்கான அந்த காரணம் என்ன? அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும்? ரொம்ப அதிகபட்சமாகவே சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் பேசிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. எப்படின்னா திமுகவோடு கூட்டணி அமைப்பது உறுதியாச்சு, அதனால தான் நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்ன சி.வி. சண்முகம் இதனை தாண்டி இப்படிலாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகன் மிதுன் மீது சத்தியம் வச்சு சொல்லுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அது ரொம்பவே எடப்பாடி பழனிசாமியை சூடாக்கி இருக்கு. தொடர்ந்து அந்த ஈகோ ரொம்பவே பெருசாக போச்சு. விஜயபாஸ்கர் தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது தான் சி.வி. சண்முகத்தோடு சேர்ந்து தாவேக்காவுக்கு போகணும் அப்படின்ட்டு மூவ் பண்ணாங்க. ஆனால் விஜயபாஸ்கருக்கு ஒரு சின்ன சிக்கல் தாவேக்காவுக்கு இருக்குது. ஏன்னா அவர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு இருக்குது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா சில ஊழல் வழக்குகளாக இருக்கணும் போது ஒரு அந்த க்ளீன் இமேஜ், தூய சக்தி அப்படிங்கிற இமேஜ் தாவேக்கா கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்குது. ஆனால் அதிமுகவில் இருந்து ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அதுலேயும் ஒரு அறிமுகம் இல்லாத எம்எல்ஏக்களாக அவங்க இருக்காங்க. அந்த இமேஜ் அவங்களுக்கு பெருசாக பாதிக்கப்படாது. ஆனால் ஏற்கனவே சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் அறிமுகமானவர்கள். சில ஊழல் வழக்கு இப்போ விஜயபாஸ்கர் மேலே இருக்கிறதுனால அந்த இமேஜுக்கு பாதகம் வந்துடும், மக்களுடைய நம்பிக்கையை நாம் இழக்க தவறி விடுவோம். இப்போ அது மரகதம் குமரவேலோ, ஜெயக்குமாரோ, சத்யபாமாவோ, எசிக்கு சுப்பையோ அந்த இஷ்யூ இல்லை. ஆனால் விஜயபாஸ்கர்னும் போது குட்கா ஆரம்பிச்சு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது நிறைய இஷ்யூஸ் இருக்கும்போது அது நம்ம இமேஜை பெரிய அளவில் அடிவாங்கும், பாதிக்கும், ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கும் அப்படிங்கிறதுல தாவேக்காவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த விதத்தில் தாவேக்கா தயங்குவதால் அவர் திமுக பக்கம் கூட சேருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திமுக பக்கம் அவர் சேரத்துக்கான 2 விஷயங்களை அவர் கேட்டிருந்தார். இடைத்தேர்தல் வரும்போது அங்கே திரும்பி வேட்பாளராக விராலிமலை தொகுதியில் நிற்கணும், மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனாலும் திமுக அதை விரும்பவில்லை. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மாதிரியான இஷ்யூஸ்லாம் போடும்போது ஏற்கனவே இருக்கிற வீடியோக்கள்லாம் காட்டி இவங்களை நீங்கள் திருப்பி இந்த கட்சியில் சேர்த்துட்டீங்க அப்படிங்கிறது, அதிமுக முகங்களே நிறைய பேர் திமுகவில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசி விஜயபாஸ்கருக்கும் திமுக தயக்கம் கட்டுறதுனால அவர் கிட்டத்தட்ட எங்கே போகிறதுனே தெரியாமல் நிர்கதியாக நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இடையில தொகுதி மக்கள் பிரச்சனைக்காக நான் தொடர்ந்து கொடுப்பேன், தொகுதி மக்கள்கிட்ட பேசுவேன், அவங்களுடைய முடிவு தான் என்னுடைய முடிவு அப்படின்லாம் சொன்னார். சொல்லி 3 நாள் ஆச்சு. ஆனாலும் அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் நிர்கதியாக நிற்கிறாரு. சி.வி. சண்முகத்துக்கு ஒரு பெரிய ஈகோ அதிகமானதுக்கு அப்புறம் அவர் நான் இந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கூட போயிடுவேன், ஏன்னா ராஜ்யசபா எம்பி பதவி ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டார், எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிவிட்டு நான் அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோபாவேசமாக பேசினாங்க. வேலுமணியும் தொடர்ந்து அவரை சாந்தப்படுத்துகிற முயற்சிகள் இறங்கினார், தங்கமணி சாந்தப்படுத்துகிற முயற்சிகள் இறங்கினாலும். ஆனாலும் தொடர்ந்து திரும்பி அதிமுக பக்கம் வந்தால் இபிஎஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே நிறைய ஈகோ யுத்தம் இருக்குது, ஏதேனும் பழிவாங்கும் படலங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாகவே சி.வி. சண்முகம் பார்க்குறாரு. அதனாலே அவர் தாவேக்கா பக்கம் தாவுவதற்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்டு இருக்காரு. தாவேக்கா பக்கம் அவரை சேர்வதற்கான ஒரே ஒரு ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறாங்கன்னா, விழுப்புரம் ஒரு 8 மாவட்டங்களில் தாவேக்கா பெரிய அளவில் சோபிக்கல. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் 7 தொகுதிகள், அந்த 7 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட தாவேக்கா வெற்றி பெறலை சட்டமன்ற தேர்தல் போது. அப்போ சி.வி. சண்முகத்தை சேர்ப்பதன் மூலமாக நாம் வலுவடைவோம், விழுப்புரத்தில் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்குது. அப்போ இவருக்கு எப்படி இடைத்தேர்தல் வந்தால் திருப்பி அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா, டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தாவேக்கா பக்கம் சொல்லுது. அப்போ சி.வி. சண்முகத்துக்கு ரூட் கிளியராக இருக்குது. விஜயபாஸ்கருடைய நிலைமை தான் நிர்கதியாக இருக்குது. இந்த சூழலில் ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க, 47 எம்எல்ஏக்கள். 2 பேர் இப்படி ஊசலாட்டத்தில் இருக்கும்போது மீதி 41 பேரோட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால அவர் இன்னும் சில திட்டமிட்டு காய்கள் நகர்த்துறார். ஒரு புது ரத்தத்தை இளைஞர்களுக்கு பாய்ச்சணும், கட்சிக்கு பாய்ச்சணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது. ஏன்னா இப்போ எதிர்கட்சியாக கூட இல்லை அப்படிங்கிறதுனால திரும்பவும் நாம் களமாடுவதற்கான தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ்லேருந்து எல்லோருமே இப்போ தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு பெரிய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி திமுகவும் அதே மாதிரியான ஒரு கூட்டத்தை நேற்று நடத்தியிருக்கின்றதுனால நம்ம இளைஞர்களுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சுகிற விதமாக நிறைய பொறுப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மூவில் இருக்காங்க.
குறிப்பாக சொல்லணும்னா இப்போ எஸ்பி வேலுமணி தான் அந்த எம்எல்ஏக்கள் 2 அணியாக பிளவுபட்ட போது திருப்பி இணைக்கிறதுக்கு பாடுபட்டதுனால அவர் வந்து இப்போ வந்து தலைமை நிலை செயலாளராக இருக்கார். அவரை துணை பொதுச் செயலாளராக மாற்றுவதற்கான வேலைகள் நடந்திருக்கு. ஒரு 6 துணை பொதுச் செயலாளர்கள் புதிதாக அதிமுகவில் நியமிக்கப்பட போகிறாங்க. அதில் வந்து இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. அப்போ தலைமை நிலை செயலாளர் யார்? இப்போ வேலுமணி தானே இப்போ இருக்காரு, அவருக்கு பதிலாக யார் அப்படின் போது ஆர்பி உதயகுமார் தலைமை நிலை செயலாளராக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதையெல்லாம் தாண்டி கோவை சத்தின் ஐடி விங் பார்க்கும்போது சிங்கை ராமச்சந்திரன் நல்லா களமாடக்கூடியவர்ன்றனால அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கறதா இருக்காங்க. இப்படி அதிமுகவுடைய ஒரு கட்டமைப்பில் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்க இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தயாராகிறாரு. அப்போ இதில் வந்து சிவி சண்முகம் ஒரு பக்கம் தாவேகா பக்கம் மூவ் பண்ணுறாரு. ஆனால் இங்கே வந்து நிர்கதியாக நிற்கிறது சி விஜயபாஸ்கர் தான். அவர் என்ன பண்ண போகிறாரு, அடுத்து என்ன செய்ய போகிறாரு, அல்லது ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு இங்கே இருப்பாரா, அல்லது அந்த எம்எல்ஏவாக ஒரு தனியாகவே செயல்பட போகிறாரா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது மாதிரி அதிமுக 2 பிரிவுகளாக பிளவுபட்டுச்சு. ஒரு பிரிவு வந்து பார்த்தா தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தற்பொழுது மீண்டும் அவர்கள் அதிமுகவிற்கு வந்திருக்காங்க. இருந்தாலுமே கூட அவர்கள் தங்களுடைய பழைய பொறுப்புகளை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அவர்களுக்கு மீண்டும் அந்த பொறுப்பு வழங்கப்படுமா, அல்லது அதிமுகவில் ஏதேனும் பெரிய அளவில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? அமைப்பு ரீதியாக தொகுதி ரீதியான மாற்றம் தான் இருக்கும். இப்போ பசுபதியை நியமித்தது, இங்கே விஜயபாஸ்கர் எதிராக இங்கே புதுக்கோட்டையில் நியமிச்சு அவங்களெல்லாம் மாற்றப்போதில்லை. ஏன்னா வந்து அவங்க தான் பெரிய அளவில் வந்து போர்க்கொடி தூக்குறாங்க, திருப்பி சிவி சண்முகத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்லாம். இன்னொன்று, மாவட்ட செயலாளர் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கும்போது திருப்பி அவங்களை மாற்றி பழையவர்களுக்கே பொறுப்பு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க ரொம்ப வந்து வெறுத்து மனம் ஒதுங்கி ஒரு விரக்தி நிலையில் போயிடுவாங்க. வேலை செய்கிறது வந்து கஷ்டமாக போயிடும். அப்போ எல்லோரையும் அரவணைத்து செல்வது தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையாக இருக்கிறதுனால 2 தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னு ஒரு சிறிய மாற்றத்தை வந்து கட்சிக்குள்ளே கட்டமைப்பை மாற்ற போகிறாங்க. அப்போ வந்து வேலுமணிக்கு திருப்பியும் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு அந்த தொகுதி வாரியாக பிரிக்கும் போது அது கிடைக்கும், மற்றவர்களுக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். அதனால் அது பெரிய சிக்கலாக இருக்காது. ஏன்னா தொகுதி வாரியாக தான் அவங்களுக்கான வேலைகள் அப்படிங்கிற நடத்தும் போது அது மாவட்ட ரீதியாக இப்போ இல்லாமல் தொகுதி வாரியாக இருக்குதுன்னு போது அப்போ மாவட்ட செயலர்கள் இயல்பாகவே புதிதாக நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வந்து இப்போ யாரெல்லாம் பிரிந்து சென்று இணைந்திருக்காங்களோ, அந்த பிளவை சரி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட போகுது. அதே போன்று தேர்தலுக்கு பின்பு தற்பொழுது தமிழக பாஜகவினுடைய அந்த செயல்பாடுகள் என்பது வந்து குறைந்திருப்பதாக சொல்லப்படுது. அதே போன்று அவர்கள் எந்த ஒரு பேட்டியாக இருக்கட்டும் அல்லது தமிழகம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகளை முன்னெடுப்பதாக இருக்கட்டும் இல்லாமல் தற்பொழுது அமைத்து காத்து வராங்க. இந்த நிலையில் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது புதிய கட்சி தொடங்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. மத்திய பாஜக தலைமை அவரை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகளும் ஈடுபட்டு வரதா சொல்லப்படுது. அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது மத்திய பாஜக சார்பில் அவருக்கு ஏதேனும் முக்கிய பொறுப்புகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, 1 வருஷமா அவர் எந்த பதவியிலுமே இல்லை, செயற்குழு உறுப்பினராக தான் இருக்கார், தேசிய செயற்குழு உறுப்பினர். பாஜக தலைவராக இருந்து 1 வருஷம் கடந்த பிறகும் அவருக்கான எந்த ஒரு மத்திய அளவுலையோ மாநில அளவுலையோ பதவி கொடுக்காது. அவர் பெரிய அப்செட்டு, அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்களுமே அப்செட்டு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு மக்களவைத் தேர்தலுடைய நம்முடைய அந்த வாக்கு சதவீதம் பார்த்தா பாஜக வந்து கிட்டத்தட்ட 11.82%. இப்போ சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2.97%. நான் உருவாக்கி கட்டமைத்த ஒரு பெரிய விஷயங்கள் கொடுத்த அவ்வளோ அளவுக்கு கட்சியை வளர்த்த, ஆனால் வந்து நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற வருத்தத்தை வந்து அவர் தொடர்ந்து சொல்லியிருக்காரு அமித்ஷா டீம், பிரதமர் மோடி டீம். ஆனாலும் அந்த சந்திப்புகள் வந்து தொடர்ந்து நடக்கலை, அதுக்கப்புறமும் அவருக்கான விஷயங்கள் நடக்கலன்னும் போது தொடர்ந்து அந்த ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும்போது இது அப்படியே அலையாக போய்விடுமா, இதோடவே வந்து மௌனம் காப்பது தான் சரியாக இருக்குமான்னு பார்த்தா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் நயினார் நாகேந்திரன் வந்து பாஜக தேசிய செயலாளர் சந்திச்சுட்டு வந்தார். அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் பாஜக தலைவராக தொடர்வதற்கான சம்மதத்தை வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ பிஎல் சந்தோஷ் வந்து தொடர்ந்து அண்ணாமலைக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்படும் நம்பிக்கை கொடுத்துக்கொண்டே வந்தது வந்து இப்போ ஏமாற்றத்தில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் அவர் வந்து ஒரு பெரிய ஆலோசனை வந்து மேற்கொண்டிருக்காரு. பெங்களூர் போய் ஸ்ரீ ரவிசங்கர் வந்து பார்த்துருக்காரு, வாழும் கலை அமைப்பின் நிறுவனர். அவர் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணோம், ஆனால் வந்து கட்சி வந்து தன்னை கண்டுக்கல அப்படின்னும், இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தால் நான் வந்து காணாமல் போயிடுவேன், கரைஞ்சு போயிடுவேன், இது வந்து எனக்கு சரியான இது கிடையாது, நான் நிறைய நம்பிக்கையோடு வந்தேன், இப்போ எதுவும் இல்லை, என்னுடைய சூழலை புரிந்து கொண்டு நான் புது கட்சி தொடங்குவதற்கான இதை வந்து எந்த நெருக்கடியும் இல்லாமல் எனக்கு சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும், நீங்கள் தான் மத்தியிலையும் தலைமையிலையும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் எப்போவுமே அந்த தலைவர் பதவி வந்தாலும் சரி, நீக்கப்பட்ட போதும் சரி, அவர் வந்து இமயமலை சென்று வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். இப்போதும் இமயமலை சென்றிருக்கிறார்.
இப்போ நேபாளம்லாம் போய் அவர் அந்த ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்து ரஜினியை வந்து சந்திப்பதாக ஒரு ஆலோசனை வந்து செய்ய போகிறாரு. இதற்கு இடையில் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள போகிறாரு. இதெல்லாம் சரியாக நடந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா, மத்தியில் வந்து பிரதமர் மோடி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா, ரஜினியினுடைய ஆலோசனையும் அவர் கேட்டுக்கொண்டு அவருடைய அறிவுரையை தொடர்ந்து அவர் கேட்குறவர். சொல்லப்போனால் ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது சிஎம் கேண்டிடேட் அண்ணாமலை அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேச்சுக்கள்லாம் வந்துச்சு. ஆனால் ஒரு வெல்விஷராக ரஜினி இருக்கும்போது யாரையும் பகைத்து கொள்ளாமல் ஒரு புதிய கட்சி தொடங்குவது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய திட்டம். ஜூன் 3ஆம் தேதி பாஜகவிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை வந்து முடிவெடுத்திருக்காரு. ஜூன் 4ஆம் தேதி பிறந்த நாள் அண்ணாமலைக்கு. அன்னைக்கு வந்து புதிய கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதற்குள்ளே எல்லாரையும் சரிக்கட்ட வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து அண்ணாமலை இருக்காரு. யாரையும் பகச்சிக்க கூடாது, அதே சமயத்தில் ஒரு தனி கட்சியை தொடங்கணும் அப்படிங்கிறது. அந்த தனி கட்சி தொடங்கிய பிறகு அவருடைய வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் தானே களமிறங்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து அண்ணாமலைக்கு இருக்கிறதா அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் சொல்லப்படுது. இந்த பக்கம் 4 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு போனதுனால அங்கே இடைத்தேர்தல் வரும்போது அங்கே தன்னுடைய கட்சி சார்பில் 4 பேர் வந்து நிறுத்தலாம் அப்படின்ற முடிவும் எட்டியிருக்காரு. இதெல்லாம் வந்து சரியாக போவதற்கு பிரதமர் மோடியினுடைய சம்மதம் தேவை, அமித்ஷாவுடைய சம்மதம் தேவை, பிஎல் சந்தோஷ் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது தேவை. இதையெல்லாம் தாண்டி அவருடைய ஆலோசனை அறிவுறுத்தல் ரஜினி கிட்ட பேசுறது அப்படிங்கிறதும் இருக்கு. இதெல்லாம் சரியா அமைஞ்சா அவர் வந்து புது கட்சியை வந்து ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்க போறாரு. இல்லை, பொதுவாகவே வந்துட்டு பாஜக வெற்றி பெற்றாலும் சரி தோல்வியுற்றாலும் சரி அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை தற்பொழுது தமிழக பாஜகவுடைய செயல்பாடுகள் குறைந்திருக்கிறதா அல்லது அவர்கள் அமைதி காக்குறாங்களா? ஏன்னா தமிழக அரசியல் களத்தில் எந்த ஒரு வாய்ஸ் அவுட்டும் பண்ணாமல் இருக்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னு சொன்னால் அதிமுகவுக்காக தான் வந்து தமிழக பாஜக தலைவராக வந்து நயினார் நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டார். தற்பொழுது அவர் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னு சொன்னால் அண்ணாமலை அவர்களும் புதிய கட்சி தொடங்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. தமிழக பாஜகவை மீட்டெடுப்பதற்கு மத்திய பாஜக என்ன பிளான் வச்சிருக்கிறாங்க? இல்லை, இப்போ தமிழக பாஜகவை மீட்டெடுப்பதற்கு அப்படிங்கிறத தாண்டி அவர் நயினார் நாகேந்திரன் தலைவராக தொடர்வதற்கான வேலைகள் வந்து அவங்க வந்து சம்மதம் கொடுத்துட்டாங்க. அதனால் அதில் வந்து மாற்றம் இருக்காது. ஆனால் இந்த அரசியல் களம் விஜய் முதலமைச்சர் ஆன பிறகுன்னும் போது இயல்பாக ஒரு மந்த நிலை இருக்கிறது. இப்போ நாம் தமிழர் கட்சியோ அல்லது திமுகவோ அதிமுகவோ பெரிதாக செயல்படுகிறார்களா, என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கிறார்கள், ரியாக்ஷன் அப்படின்னா இல்லை. இங்கே ஒரு ஆர்கானிக்காக ஒரு அதிருப்தி வருமானது எல்லா கட்சிகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கணும். இந்த முதலமைச்சர் விஜயினுடைய ஆட்சின்றது இப்போ கிட்டத்தட்ட 20 நாட்களை கடந்து போகும்போது நிறைய இஷ்யூஸ் வந்து இங்கே இருக்குது. மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, கோவை சிறுமி கொலை இருக்குது, இந்த பக்கம் வந்து டாஸ்மாக் கடைகள் மூடுதல் அப்படின்ட்டு இருக்குது, அதில் சில சர்ச்சைகள் இருக்கு. அப்புறம் இந்த ஆய்வுகள் அப்படின்ட்டு அமைச்சர்கள் அங்கங்கு போய் செய்வது இருக்கு. இந்த விஷயங்களை வந்து எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளாக இருப்பது உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. எதுவுமே பெரிய ரியாக்ஷனை வந்து காட்டல. அதே மாதிரி பாமக பாஜகலாம் அங்கே வந்து நம்பிக்கை தீர்மானம் வாக்கெடுப்பிலேயே வந்து பெருசாக இவங்க பங்களிக்காம நடுநிலையோடு செயல்படுறோம் அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் இதை கவனிக்கிறார்கள். இன்னும் அவங்க ஒரு செயல் திட்டத்துக்கு பாஜக வந்து வரல. நாம் தமிழர் எப்படி வரலையோ அந்த மாதிரி தான் அதிமுகவும் திமுகவும் மட்டும் சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு அவங்க வந்து ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாஜக இனிமே தான் புத்துயிர் பெற வேண்டிய அவசியம் வந்து இங்கே இருக்குது. இன்னொன்று, பாஜகவுக்கான வாக்குகள் எல்லாவற்றையும் வாரி சுட்டி கொண்டார் முதலமைச்சர் விஜய். இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி குறைஞ்சிருச்சு, பாஜக குறைஞ்சிருச்சு, ஏன் திமுக அதிமுக தாண்டி இந்த கட்சிகளுடைய வாக்குகளையும் அவர் பெற்றிருப்பது தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு சதவீத வாக்குகள் வருவதற்கு காரணம். அதை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற செயல் திட்டத்துக்குள் இங்கே வரல. இப்போ அண்ணாமலை இந்த நிலையில் இதே மாதிரி இருந்தால் இங்கே வந்து கட்சியை வளர்க்க முடியாத போது தான் அவருடைய ஆதரவாளருக்காகவும் அவருடைய தனி இதுக்காகவும் தான் இன்றைக்கி வந்து கட்சி தொடங்குறதா இருக்கார். அப்போ இந்த மூவை வந்து இப்போ மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி எடுபடாத ஒரு கூட்டணியாக போயிடுச்சு. அது மக்கள் வந்து 3வது இடத்திற்கு தள்ளி இருப்பதன் மூலம் இன்னுமே அந்த கட்சிக்கான அந்த கூட்டணி வந்து தொடரும் அப்படின்னா நம்ப முடியாது. அப்போ பாஜக என்ன மூவ் எடுக்க போகுது? திமுகவை நோக்கி நகருமா? திமுக என்ன முடிவு எடுக்க போகுது? காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போயிட்டதுனால அப்போ மதச்சார்பற்ற ஒரு கட்சி, அவர்களுக்கான கூட்டணி, அவர்களுக்கான ஆட்சி அப்படின்னு பேசிட்டு போது இன்னைக்கு அதே மதச்சார்பற்ற ஆட்சி அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் விஜய் சொல்றாரு. அப்போ காங்கிரஸ் போனதுக்கு அப்புறமா சிறுபான்மை வாக்குகள் திமுகவை காப்பாற்றணும் போது சிறுபான்மை வாக்குகளும் பெரிய அளவில் திமுகவை காப்பாற்றவில்லை அப்படின்னும் போது இந்த நகர்வுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் திமுகவும் வந்து ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்தனால் அதற்கு பிறகு அவர்களுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும். இதையெல்லாம் பார்த்து தான் அப்போ பாஜக எந்த அளவுக்கு வந்து காய் நகர்த்தும்ன்றதை பார்க்கணும். அண்ணாமலை மூவை பொறுத்தே பாஜக அடுத்தவர்கள் வீரியமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு அதாவது சட்டப்பேரவையை தாண்டி
பொது இடத்துல ஒரு முதல் நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுச்சு, சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு திட்டம். அந்த திட்டம் திடீரென வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று விஜய் அவர்களும் அவருடைய மேலாளர் அந்த கிரகப்பிரவேச விழாவுக்கு போனதும் சர்ச்சைகள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் ஒரு முதல் நிகழ்ச்சியை இது போன்று ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? அதற்கு இன்னும் அரசு தரப்புலையும் எந்த ஒரு விளக்கத்தையும் அளிக்காமல் அமைதி காத்து வர்றாங்க. இது சமூக வலைதளங்களையும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? 26ஆம் தேதி ஐஜி தலைமையில் சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை வந்து தொடங்குறதா திட்டத்தை இருந்தது. அப்போ தான் அவர் டெல்லி போனார்ன்றதுனால அது 29ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. 29ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டதுன்னு டிஜிபி இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றத மகேஷ்குமார் அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து டிஜிபியாக வந்து நியமனம் செய்துப்பட்டதுனால இனிமே அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு வந்து ஜெகதீஷ் பழனிசாமியோட ரூட்டோட மேனேஜர் அவருடைய புதுமணிப்பு விழாவிற்கு பட்டு வேஷ்டி சட்டையில் விஜய் போனது சர்ச்சையாச்சு, ஒரு பேசு பொருளாச்சு. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து ஒரு ஐகானிக் திட்டம், ஆனால் வந்து ஏன் தொடங்கப்படவில்லையே அப்படின்னு மோடியையும் நிர்மலா சீதாராமனையும் முதலமைச்சர் விஜய் சந்தித்து விட்டு வந்த போதே பெரிய அப்செட் அப்படிங்கிறது தான் விஷயமா இருந்துச்சு. அது சரியான ஒரு இதாக இல்லை, ஒரு தோல்வியாகவே அந்த டெல்லி பயணம் முடிந்தது. சம்பிரதாயம் மரபை காத்த ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக சொல்லிட்டாலுமே ஏன் அவர் வந்து ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் வந்து திருவள்ளுவர் சிலையை கூட திறந்து வைக்கல, காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கல, இந்த அப்செட் அப்படிங்கிறது தான். நிதி பகிர்வு மாதிரியான விஷயங்களும் இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலை. அந்த ப்ரெஸ் மீட் நடந்திருந்தாவே மேக்சிமம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன கோரிக்கைகளை முழுமையாக முன்வைத்தார், அங்கே என்ன பதில் கிடைச்சதுன்னு. அவர் கோரிக்கை மனுவாக கொடுத்தது மட்டும்தான் நமக்கு வெளியே வந்தது. அப்போ அந்த அப்செட் இருந்ததுனால இன்னும் சரியாக முறையாக இந்த திட்டத்தை கொண்டு வரணுன்றதுல அவங்க இன்னும் கவனம் செலுத்துறாங்க. ஏன்னா முதல் திட்டம் அப்படிங்கிறதுனால, ஐகானிக் திட்டம்ங்கிறதுனால அதில் எந்த சொதப்பலும் இருக்கக்கூடாதுன்னு இப்போ டிஜிபி நியமிக்கப்பட்டதுனால இன்னும் சில நாட்களில், ஓரிரு நாட்களில் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை சிறப்பு திட்டம் வந்து தொடங்கப்படும். விஜய் அவர்கள் தற்பொழுது திருச்சி கிழக்கு செல்ல இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கலாம் நம்ம? ஏன்னு சொன்னால் தற்பொழுது பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளிலும் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார். பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு இன்னும் நன்றி சொல்லலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கக்கூடிய நிலையில் திருச்சி கிழக்கு, அதாவது ராஜினாமா பண்ண அந்த தொகுதிக்கு முதல் வந்து போக போகிறாரு. அந்த இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? திருச்சி கிழக்கு மீண்டும் தக்க வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அதை எடுத்துக்கலாம். நிச்சயமா. ஏன்னா வந்து இப்போ பெரம்பூர் அவர் எப்போனாலும் ஒரே நாளில் முடிவு பண்ணி போயிட்டு நன்றி சொல்லிட முடியும். திருச்சி கிழக்கில் ராஜினாமா பண்ண உடனே வாக்காளர்களுக்கு நன்றி செலுத்துவது ஒரு முக்கியம். இன்னொரு பக்கம் அங்கே இடைத்தேர்தல் வரும்போது தாவேகா சார்பில் யாரை நிறுத்தப் போகிறார், அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்யணும். ஏன்னா இந்த இடைத்தேர்தல் வந்து அவருக்கு பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி தான். ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு இடைத்தேர்தலை உடனடியாக அவர் சந்திக்கிறார் அப்படிங்கிறதுனால இதற்கு கூட இந்த 4 தொகுதி இடைத்தேர்தல் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போது 5 தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்னு இன்னும் சில எம்எல்ஏக்கள் ஒருவேளை அதிமுகவிலிருந்து இங்கே வந்தால் இன்னும் எண்ணிக்கை கூடும். அப்போ இந்த இடைத்தேர்தலை எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அங்கே யாரை நிற்க வைக்க போகிறார் அப்படின்னு சகாயம் ஐஏஎஸ் இப்படி நிறைய பேர் வந்து சொல்லும்போது அதை இன்னும் வந்து பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஒரு முதல் இடைத்தேர்தலில் வேறு கட்சிகள், ஏன்னா வந்து அன்புமணிலாம் பொது வேட்பாளர் நிறுத்தணும் எதிர்கட்சிகள் சார்பில், அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்முடைய பலத்தை வந்து காட்ட முடியும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்காரு. இந்த சமயத்தில் அவர் வந்து அங்கே வாக்காளர்களுக்கு நன்றி செலுத்துவது என்பது தொடர்ந்து தாவேகாவை பலப்படுத்துவது, தாவேகா நிறுத்துகிற இடைத்தேர்தலில் வேட்பாளர் வந்து வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு வியூகமாக அதை கட்டமைக்கிறாரு. இல்லை, இப்போ 5 தொகுதிகள் இருக்குது. அம்பாசமுத்திரம், அதே போன்று தாராபுரம் உள்ளிட்ட இந்த மதுராந்தகம் உள்ளிட்ட தொகுதிகள்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல திருச்சி கிழக்கு தொகுதியை மீண்டும் தக்க வைப்பது எந்த அளவுக்கு தாவேகாவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது? ஏன்னா அந்த 4 தொகுதிகள் அதிமுகவிலிருந்து விலகி வந்தவர்கள் மீண்டும் நிற்க வைக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. பட் திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெறுவது என்பது தாவேகா அரசிற்கான ஒரு பலப்பரிச்சையை நம்ம பார்க்கலாமா? ஆமாம், நிச்சயமா. ஏன்னா வந்து இப்போ விசிக, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இவர்களுடைய ஆதரவோடு தான் இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக எம்எல்ஏக்களும் 25 பேர் வாக்களித்தாங்க. இப்போ அதையெல்லாம் மீண்டும் அந்த அதிமுக பிளவு வந்து சரி செய்யப்பட்ட நிலையில் அவருடைய தொகுதியிலிருந்து அவர் இன்னொரு தொகுதியின் போது அவருக்கு 118 தொகுதியோட எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எப்போதுமே இந்த 5 ஆண்டு காலத்துக்கு தேவைன்றதுனால ஆதரவு கட்சிகள், கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு அமைச்சரவையிலே இடம் கொடுத்தாலும் கூட ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வாபஸ் வாங்கிட்டா அது ஆட்சிக்கு பெரிய சிக்கல். அதனால அவருடைய கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிறது அவருக்கு கூடுதல் பலம். அந்த கூடுதல் பலத்தை வந்து அவர் வந்து இழப்பது சரியா இருக்காதனால தான் அவர் இன்னும் கவனமாக இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த 4 எம்எல்ஏக்கள் இடைத்தேர்தல் அங்கே வந்து பண்ணாலுமே தாவேகா சார்பில் தான் அவங்க நிற்க போகிறாங்க. அங்கே இடைத்தேர்தல் அங்கேயும் அவங்க வெற்றி பெறுவதுன்றது இன்னொரு கட்சியை நம்பாமல் இன்னொரு கட்சி வந்து ஆதரவு தெரிவிப்பதை தாண்டி தன்னுடைய சொந்த கட்சியினுடைய பலத்தை நீட்டிப்பதுன்றது இந்த ஆட்சி தொடர்வதற்கான முக்கியமான வழி. அதை வந்து விஜய் பண்ணுறாரு.
இன்னொரு விஷயம், தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டார். இதில் இன்னும் ஒரு 281 கடையை மூடலை அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எந்தெந்த கடையை மூடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகளுக்கு கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் அந்த 281 கடைகள் மூடப்படலையா? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு மசூதியாக இருக்கட்டும், வழிபாட்டு தலம் சர்ச்சாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் எந்த டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற கடைகளில் 717 கடைகளில் மூடணும்னு ஒரு அரசாணை போடப்பட்டது. அது எப்படின்னு பார்த்தா, சென்னையில் 99, கோவையில் 173, மதுரையில் 281, சேலமில் 80, திருச்சியில் 84, இதுதான் 717 டாஸ்மாக் கடைகள். அதில் வந்து 39% கடைகளை இன்னும் மூடலை, 60% கடைகளை தான் மூடியிருக்காங்க. 436 கடை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 281 டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணல. 1 லட்சம் வருமானத்துக்கு குறைவாக இருக்கிற டாஸ்மாக் கடையை மூடியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த டாஸ்மாக் கடையை மூடினா பக்கத்திலே இன்னொரு டாஸ்மாக் கடை இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அதை மூடியிருக்காங்க. அப்போ இது பெரிய சர்ச்சையாக இருக்குது. 717ன்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிட்ட பிறகும் 15 நாட்களில் மூடப்படும்னு சொல்லியும் இன்னும் ஏன் மூடப்படவில்லை அப்படிங்கிறது, அவங்க அதை கரெக்டான ஒரு புள்ளி விவரத்தோடு இந்தந்த கடைகள் மூடப்பட்டிருக்கு, இந்தந்த கடைகள் மூடப்படலை அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையோடு அவங்க மூடுவது தான். ஏன்னா 15 நாட்களில் மூடப்படும் சொன்னாங்க, 15 நாட்கள் கடந்து விட்டன. இந்த சமயத்தில் அது மூடுறது தான் வந்து சரியாக இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை. பெரம்பூர்லேயே இன்னும் ஒரு டாஸ்மாக் கடை அவருடைய தொகுதியிலேயே வந்து இன்னும் மூடப்படாமல் இருக்கின்ற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அவங்க வந்து இன்னும் கவனமாக செயல்பட்டு சொன்ன அரசாணை வந்து சரியான அளவில் நிறைவேற்றணுன்றது இந்த ஆட்சிக்கு இருக்கிற ஒரு நல்ல பெயரை வந்து உருவாக்கி கொடுக்கும். தற்பொழுது தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவாக இருக்கட்டும், அதே போன்ற அதிமுகவாக இருக்கட்டும், பல்வேறு கட்ட ஆலோசனைகளையும் அதே போன்ற நடவடிக்கைகளையும் எடுத்துகிட்டு வராங்க. திமுக உடன்பிடிப்பின் குரல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலயமா கருத்துக்களை பெற்று வராங்க. அதே போன்று ஜென்சி மீட் நேற்று நடந்திருக்கிறது அறிவாலயத்தில். அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கி தற்பொழுது அனைத்து கட்சிகளும் பயணிக்க தொடங்கி இருக்க நிலையில் திமுகவோட அரசியல் மூவ் என்னவாக இருக்கும் அடுத்து? ஆக்சுவலி அவங்க இன்னும் வேகமாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு நீட்டிப்பு 38 பேர் கொண்ட ஒரு குழு அமைத்து தோல்வி கொண்டு ஆராய்வதற்காக சொன்னாங்க. அது ஜூன் 5ஆம் தேதி முடியுது, 10ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அந்த அவகாசத்தை நீட்டித்த உடனே அதனுடைய அறிக்கையை பெற்று அதுக்கப்புறம் கூட இவங்க ஜென்சி மீட்டை வச்சிருக்கலாம். ஆனால் அதற்காக அவங்க காத்திருக்கவில்லை. நேற்றே வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர் வந்து அறிவாலயத்தில் கூடி பேசியிருக்காங்க. என்னன்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறது, ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தாவேகா பயன்படுத்தியிருக்கு, அப்போ நாம் இன்னும் எங்கே வந்து தோற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பக்கம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டத்தில், ஜென்சி கிட்ஸ் வட்டத்தில் ஆராய வேண்டியது திமுகவுக்கு தேவையாக இருக்குது. அதை காட்டுறதுக்காகவும் தாவேகாவை தாண்டி திமுகவுக்கு இளைஞர்களிடம் குறிப்பாக வந்து அந்த டீனேஜை தாண்டிய இப்போது ஒரு 19-20 வயதில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வலிமையோடு இருக்காங்கன்றத வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டும் விதமாகவும் ஒரு பிராண்டை வந்து இது பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுடைய மூவ் வந்து ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாளுக்கு பிறகு அதிகமாகனா தெரியும். இப்போ கூர்க்கில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் 3 பேரும் ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. அங்கே பாஜக தரப்பில் சிலரை சந்திப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. அவர்களுக்குள்ள ஒரு மூவ் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த விஷயங்கள் வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து எடுபடும், அவங்களுடைய வேகம் அதிகமாகும். ஜூன் 10ஆம் தேதி அந்த தோல்வி குறித்து ஆராயிற அந்த குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இவங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் திமுக பொதுச் செயலாளர் மாற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து பேசப்பட்டு வருது. உடல்நலம் குன்றியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அப்படிங்கிறதுனால அது டிஆர் பாலுவுக்கு கொடுக்கப்படுமா, ஆராசாவுக்கு கொடுக்கப்படுமா, அல்லது கனிமொழி கருணாநிதிக்கு கொடுக்கப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை டிஆர் பாலு பொருளாளராக இருந்து பொதுச் செயலராக மாற்றப்பட்டால் கனிமொழி கருணாநிதிக்கும் அது வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அல்லது இங்கே வந்து விசிக இப்போ பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால கூட்டணியில் இல்லை போது ஆராசாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்குது. அப்போ அந்த நகர்வுங்கிறதும் ரொம்ப முக்கியமாக கட்சி கட்டமைப்பில் திமுக வந்து தன்னுடைய மாற்றத்திற்கு அதுவும் தயாராகிட்டு வரதை பார்க்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுபடியே திமுக தற்பொழுது தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த கட்சிகள் வந்து விலகி தாவேகாவுடன் கூட்டணி அமைச்சிட்டாங்க. திமுக அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? பாஜகவுடன் இணைந்து செயல்படுவாங்களா, மத்திய அரசில் அங்கம் வகிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா திமுகவுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே போன்று விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க,
திமுக கூட்டணியில தான் தொடருவாங்களா அல்லது தாவேகா கூட்டணியை வந்து அறிவிப்பாரா? ஏன்னா நேற்று காதர் மொய்தீன் கூட அளித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேட்டி இருக்கு. திமுக தோல்வியுறுன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், எங்களோட ஓட்டுகளை வாங்கி தான் திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தற்பொழுது திமுக கூட்டணியை நேரடியாகவே தாக்க தொடங்கி இருக்கிறாரு. திமுகவுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் என்ன? பாஜகவை நோக்கி நகருமா அல்லது திமுக தனித்து பயணிக்குமா? இது ரொம்ப டூ ஹேலி அதை பற்றி பேசுறது அப்படின்னு. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகுதான் இந்த களம் மாறும். மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இந்த களத்தை வந்து இதெல்லாம். ஆனால் அந்த பாஜகவுடைய உறவை நீட்டிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்லப்படுது. ஏன்னா இப்போ 22 எம்பிக்கள் டிஎம்கே சார்பில் இருக்கும்போது அவர்களை வைத்து நாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும். இப்போ எந்த மாதிரி செயல்படணும் இருக்குது. இப்போ காங்கிரஸோடு இணைந்து இருக்கும்போது காங்கிரஸோட இருக்கைகள் பக்கத்தில் தான் திமுக எம்பிக்களோட இருக்கைகள் இருந்தது. இப்போ அந்த இருக்கைகள் மாற்ற மாதிரி கடிதம்லாம் கொடுத்தாச்சு. அப்போ பாஜகவுடைய உறவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இவங்க செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றது இருக்குது. இன்னொன்று இது வந்து இன்னொரு பிரச்சனையை கொண்டு போய் கூட அவங்களுக்கு விடும். ஏன்னா வந்து மதச்சார்பற்ற ஒரு அரசியலை பற்றி பேசிவிட்டு மதச்சார்புடைய ஒரு கட்சியோடு மீண்டும் கூட்டணியாக, ஏற்கனவே அவங்க வந்து கூட்டணி வைத்தது வந்து இப்போ வரைக்கும் பாஜகவோட வைத்தது 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சது வந்து இப்பயுமே பிரச்சனையாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ திரும்பவும் அந்த எல்லைக்கு அவர்கள் போவாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது தான். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாஜக காங்கிரஸை விட்டு பார்த்தோம்னா அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ்னு இவர்களோடு சேர்ந்து ஒரு 3வது அணியை கட்டமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அணியை கட்டமைக்க முடியுமா அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம தமிழக அரசியல் களத்தில் பார்க்கும்போது அடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. இந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகுதான் மக்களவை தேர்தல். அப்போ காலம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை முன்கூட்டியே முடிவு பண்ண முடியாது. பட் திமுக ஏதேனும் ஒரு நல்ல முடிவை எடுக்கும். அது பாஜகவுடன் கூட்டணின்ற முடிவு எடுக்குமான்றதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ தாவேக அரசு அமைந்ததற்கு பிறகு அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கு. அதே போன்று பல்வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் மாற்றப்பட்டு வருகிறாங்க. இன்னும் அந்த முதல் கூட்டத்தொடர் எப்பொழுது துவங்கும்? ஆளுநர் உரையுடன் அந்த கூட்டத்தொடர் எப்பொழுது தொடங்கும்? அதே போன்று இந்த பட்ஜெட்டில் ஏதேனும் முக்கியமான அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? மிக முக்கியமாக ஜூலை முதல் வாரத்தில் கூட்டத்தொடர் தொடங்கும். பட்ஜெட் கூட்டத்தொடர் தான். ஆளுநர் உரை மீதான விவாதம்லாம் நடக்கும், மானிய கோரிக்கைகள்லாம் இருக்கும். இதில் வந்து முக்கியமான சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து தாவேக அரசுக்கு இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் விஜயுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் அப்படிங்கிறது. திமுகவும் அதிமுகவும் 2000 ரூபாய் அப்படின்னும் போது இவங்க 2500 ரூபாய் சொன்னாங்க. 6 சிலிண்டர் இலவசம் ஆண்டுக்கு அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு வந்து பேருந்தில் வந்து இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது. அப்புறம் தாய்மாமன் சீர், பிறந்த குழந்தைக்கு 1 பவுன் தங்க மோதிரம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ முதியோருக்கு வந்து ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் 3000 ரூபாய் உதவித்தொகையாக உயர்த்தி தரப்படும் அப்படின்லாம் சொல்கிறது. அப்புறம் டிப்ளமோ படித்தவங்களுக்கு, டிகிரி முடித்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கெல்லாம் எவ்வளவு நிதி தேவைப்படும் அப்படின்றது இருக்குது. இப்போ 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கே 13,000 கோடி ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுதுன்னும் போது அப்போ 2500 ரூபாய் அப்படின்னும் போது இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி தான் 100 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது 200 யூனிட் மின்சாரம் வந்து அதுக்கும் அதிகமான இது தேவைப்படுது. ஏற்கனவே 10.62 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கும்போது இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு பயங்கரமான ஒரு செலவு இருக்கும். ஒரு 40,000 கோடி லட்சம் அப்படிங்கிற மாதிரியான செலவு இருக்கும். அந்த செலவை இந்த அரசு எப்படி முதல் கூட்டத்தொடரிலேயே முதல் பட்ஜெட்லேயே எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுனால முதல் கட்டமாக ஒரு 2-3 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது. அது மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் அங்கிருந்து தொடங்கும்னோ இல்லை சிலிண்டர் தொடங்கும்னு சொல்லலாம். பட் இந்த சிலிண்டர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ நிர்மலா சீதாராமன்கிட்ட பேசி அங்கிருந்து முடிவு எடுத்து மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு தான் அதை இங்கே செயல்படுத்த முடியும். அது எந்த அளவுக்கு முதன்முறையாகவே அது செயல்படுத்த முடியும்னு தெரியல. இன்னொன்று பாஜக எப்படி தாவேகாவை கையாளுகிறது, தாவேகா பாஜகவுடன் எந்த மாதிரியான இணக்கமான உறவில் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். நிதி பகிர்வுகளை பெறுவதற்காக அதை நம்ம போக தான் பார்க்கணும். அரசியலில் நிகழ்ந்து வரக்கூடிய பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்தும் அதே போன்று தமிழக அரசியல் களம் தொடர்ந்து மாறி வருவது குறித்தும் நம்மளுடைய செய்தி ஆசிரியர் நாகப்பன் அவர்கள் கூறிய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை அனைவரையும் சந்திக்கலாம்.